சந்தோஷமா எப்படி இருப்பான்? இருக்கட்டும். எரியுது மேடம். மாதமான மாதிரியே வாடுவார், ஒரு கலைவும் வாழுவானா? இவளோட இருந்து இவன் வாழுவானா? உங்களால என்னமா பண்ண முடியும்? இவன் வாழுவானா? உங்களால முடியுமா? கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்தானா? கொஞ்ச நேரம் யோசனை, எப்படி வாழ்வடா நீ? வாழ்ந்து காட்டுறேன். ஒரு காலம் முடியாது. உங்க பேரு? என் பேர் குப்பம்மன். எங்க அண்ணா பேரு முருகன். எங்க அண்ணன் வந்து என்னை விழுப்புரத்தில் கல்யாணம் பண்ணி குத்துச்சு. இவங்க கல்யாணம் வந்து எனக்கு தெரியாது. யாருக்கு? பெரிய அண்ணாவுக்கு கல்யாணம் வந்து எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா இல்லை. பெரிய அண்ணனுக்கு கல்யாணம் ஆகும்போது எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க. என்னான்ட்டு என் அம்மா இந்தமாரி கல்யாணம் நடந்துச்சு அண்ணனுக்கு என்ன சொன்னாங்க. யாருமா பொண்ணுன்னு கேட்டேன். இந்தமாரி சிவகாமிம்மா அவள் பேர். என்னது சிவகாமியா? என்னம்மா சொல்கிற? இன்னும் நாங்கள் வந்து வேகமாக வந்தேன். வந்து சரி இவங்களை பார்க்கலான்னு பார்த்தா எங்கள் அண்ணனும் இல்லை, எங்கள் அண்ணன் பொண்டாட்டியும் இல்லை. எல்லாம் புளியாந்தோப்புக்கு போயிட்டாங்க. புளியாந்தோப்புக்கு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் போயிட்டு வந்து பார்த்தா யாருமே நம்ம வீட்டுக்கு வரவோ இல்லை. சரி அங்கேயே இருக்கிறாங்களேன்ட்டு விட்டுட்டோம். சரி என்னம்மா எப்படிம்மா நடந்தது கல்யாணம்? என்னம்மா இது கூத்து? இல்லடி நான் துணி துவைச்சின்னு உக்காந்துருந்தேன். எங்கள் அம்மா துணி துவைச்சின்னு உக்காந்துருந்தாங்க. எங்கள் தாத்தா உடம்பு சரியில்லாத பார்த்துருந்தாங்க. இந்தமாரி வந்து உன் புள்ளிக்கு கல்யாணம்ன்ட்டு யார் வந்து சொன்னது? ஆதி வந்து யார் சிவகாமியோட அவங்க அம்மா வந்து சொன்னாங்களாம். இந்தமாரி வா 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 கிளம்பு அங்கே உன் புள்ளி கல்யாணம் நடக்குது. என்னம்மா சொல்கிற? யார் விட்டு புள்ளி இட்டுன்னு போய் யாரும்மா தாலி கட்டுறது? என்னம்மா இது? விஜய் எங்கே? சுசிலா எங்கே? நம்ம குடும்பம் எங்கே? சரி பாலுந்தானா தாலி கட்டும்போது? யார் அது? எங்கள் சின்ன அண்ணன் பாலுந்தானா. என்னை எப்போ கல்யாணம் பண்ணி குதிச்சோ எங்கள் அண்ணன் அப்பயே ரோட்டுக்கு போயிடுச்சு. ஏன்? அது தெரில மேடம். அது வந்து வெளியிலவே பஜார்லேயே தங்கிடுச்சு 1.5 வருஷமாக. அதுக்கப்புறம் நான் இட்டுன்னு வந்துட்டேன். எங்கள் அண்ணன் நீ ஏன் ரோட்டில் இருக்கிற, நம்ம வீட்டுக்கு வான்ட்டு. சரி வாடகை எடுத்து அவங்க சித்தப்பா வீட்லேயே இருந்தோம். நாங்கள் தனியாக இருந்துட்டு இதை பற்றி நாங்கள் எதுவுமே அதை கண்டுக்கோள். சரிம்மா. அப்புறம் அம்மா என்ன பண்ணிச்சு, பாத பூசெல்லாம் யாரும்மா, எனக்கு இப்போ தான் தெரியுமே இந்த விஷயம். பாத பூசெல்லாம் யாரும்மா வாங்குதுன்னு கேட்டால் சொந்த அவங்க அத்தை, சிவகாமியோட சொந்த அத்தை வாங்கிக்கிறாங்க. பெத்த தாய் இருக்க, தவுப்பன் இருக்க. சுசிலா எங்கே போனாங்க? விஜய் எங்கே போனாங்க? யாரு சுசிலா? எங்கள் அம்மா. விஜயன் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவும் பாத பூசை வாங்கலை எங்கள் பெரியானங்கிட்ட. எங்கள் அம்மாவும் பாத பூசை வாங்கலை. ஒரு பெத்த தாய்க்கு எது அம்மா கடமை? புள்ள கல்யாணத்தை பார்க்கணுன்ட்டு. எங்கள் அண்ணனுக்கு எங்கே மின்ட்டு கோயிலாம் எனக்கு தெரியாது. அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு. மின்ட்டு கோயிலில் கல்யாணம் நடந்ததான் எங்கள் பெரிய அண்ணாவுக்கு. சரி புள்ளிங்களாயிடுச்சு. ஒரு புள்ளி ஆயிடுச்சு, 2 புள்ளி ஆயிடுச்சு, 3 புள்ளி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டிலே இருந்தாங்க. பாத பூசை வாங்கின தாய் தவிர்ப்பும் வேற. பெற்றவங்க வீட்டில் தான் நீ இருந்த குடும்பம். ஆனால் என் அண்ணன் பிள்ளைங்களே நீ என்னை வந்து தூக்க விட மாட்டேன். எனக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும் என் பிள்ளைங்கள தூக்கணுன்ட்டு. என் அண்ணனுக்கு மேலே நான் எவ்வளோ உயிராக இருப்பேன். என் அண்ணன் பெற்ற பிள்ளைங்கள நான் உயிராக இருக்க மாட்டேன். நான் தூக்க மாட்டேன்னா என் குழந்தைங்கள தூக்க விட மாட்டேன். அப்போவே எங்கள் அண்ணன் சின்ன சண்டை போட்டாலும் அவங்க அம்மாவை போய் இட்டுன்னு வந்துடுவா. அவங்க அம்மா இட்டுன்னு வந்து அடிப்பா. அவங்க அம்மா அடிப்பாங்க. அவங்க சின்ன தங்கச்சி வந்து அடிக்கும் எங்கள் அண்ணன். எதுக்கு மேடம்? ஒரு குடும்பத்தில் உனக்கு எனக்கு தான் சண்டை. எதுக்கு இன்னொருத்தவங்களாம் வந்து அம்மா போயிட்டு அடிக்கிறதா? மாமியார் வந்து மருமகனை வந்து மண்ணக்கட்டையில் அடிக்கிறதா மேடம்? இதெல்லாம் எந்த ஊரில் மேடம் நடக்கிறது? புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சரி சண்டை, உங்களுக்குள்ளே சண்டைடான்னா எங்கள் அண்ணன் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கிச்சு. ஒரு புருஷனை நீ வந்து பார்க்கறது இல்லை மேடம். ஹாஸ்பிட்டலில் நான் அனுப்பிச்சிங்கண்ணேன் போயிட்டு. நான் தான் எங்கள் அண்ணன் கூட பெட்லி சேர்த்தது. நான் கையெழுத்து போட்டு குப்பை மல்னு கையெழுத்து போட்டேன். எப்படிம்மா கொளுத்திக்கிட்டாரு அண்ணனா? இந்தமாரி அவங்க பிரச்சனையில் தான் மேடம், அவங்க குடும்ப பிரச்சனையில் தான் அவர் கொளுத்திக்கினார். ஆனால் அவர் கொளுத்தின்னு ஓடி வரும்போது தான் எங்களுக்கு தெரியுமே. ஆனால் இந்த சண்டை வந்து சரி முருகண்ணா வருது வெளியே வரும்போதே கொளுத்திட்டு தானே வந்தாரா? ஆமாம். எனக்கு ஒன்றுமே புரியாத. ஐயோ எங்கள் சின்ன அண்ணன் நான் பார்க்கணும். அன்னைக்கெல்லாம் எங்கே போனான் அண்ணன்? உனக்கு அண்ணன் எங்கே இருந்து வந்தான்? எங்கள் அண்ணன் இப்போ வேணும் எனக்கு தர முடியுமா? எங்கள் அண்ணன் நான் பார்க்கணும். பார்த்து 1 வருஷம் ஆகுது. எங்கள் அண்ணன் என்னாச்சு உங்க அண்ணனுக்கு? எங்கள் பெரிய அண்ணன் செத்துச்சு. எங்கள் பெரிய அண்ணன் செத்துச்சும்மா. எங்கள் பெரிய அண்ணன் செத்துடுச்சு. நீ தர முடியுமா எங்கள் அண்ணனை? இன்னைக்கு மட்டும் அண்ணி எங்கேருந்து வந்தா உனக்கு?
அண்ணி எங்கேருந்துமா வந்துட்டா? பெத்த தாயை வந்து அடிக்கிற. பெத்த தாய் உன் பின்னாடி சுற்றி சுற்றி வந்தாங்களே, எதுக்கு? யாரு பின்னாடி? எங்கள் சின்ன அண்ணா பின்னாடி. எதுக்கு ஒரு பொம்பளை சுற்றி சுற்றி வருவா மேடம்? என் புள்ள நல்லா இருக்கணும், குடிக்கக்கூடாது மற்றவங்க கூட சேர்ந்துன்னு. அவன் கூட சேர்ந்து நீ குடிக்க போக. அம்மா என்ன பண்ணுவாங்க, பாலே குடிக்காதரா குடிக்காதரா, ஏற்கனவே உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த லிவர் இதுவாகுதுரா, உனக்கு வீக்காக இருக்குதுரா. ஒரு டைம் என்ன ஊர்லேருந்தே வர வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் வந்த பிறகு உனக்கு சுகமாக்கி விட்டுட்டு உனக்கு இட்டுன்னு போயிட்டு நானும் கொடுக்கணும்னு நினச்சிட்டு ஏதோ அம்மா சொல்லி வச்சு நாங்கள் பஜார்லேயே தான் இருப்போமே. நாங்கள் வீடு கட்டி கூட நான் எங்கள் அண்ணன் கூட தான் இருப்போமே. எங்கள் அண்ணன், நான், எங்கள் அம்மா, எங்கள் சின்ன அண்ணன். எங்கள் பெரிய அண்ணாவும் இந்த பொண்ணு பேசவும் கூடாது. எங்கள் பெரிய அண்ணன் சண்டை வாங்கிடும். இந்த பொண்ணு என்னடா தங்கச்சி பேச்சு கேட்டுன்னு அடிக்கிற, தங்கச்சி பேச்சு கேட்டுனேன். ஆனால் எங்கள் அண்ணன் என்கிட்ட பேசாது மேடம். இந்த பொண்ணை வச்சு கூட என்னை அடிச்சிக்குது. இந்த பொண்ணு வந்து திட்டுக்குதை தவிர எங்கள் அண்ணனும் எங்கள் பெரிய அண்ணன்லாம் அடிச்சிக்குது என்ன. ஆனால் நான் திருப்பி எகுத்து பேசணும்லே கிடையாது. இந்த பொண்ணால் எங்கள் சின்ன அண்ணன் நான் திட்டுறேன். எதனால? அன்னைக்கு யாருமே காணுமே உனக்கு, இன்னைக்கு எங்கேருந்து வந்தாங்க உனக்கு சொந்த பந்தம்லாம்? அன்னைக்கு யாரை இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை மேடம், எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அண்ணி கூட இருக்கிறாங்களாம். ஆனால் இவங்க சொல்கிறாங்க எனக்கு நான் பார்த்தது கூட இல்லை. உங்களுக்கு 2 அண்ணன். பெரிய அண்ணன் இறந்துட்டாரு. ஆமாம். இப்ப 2வது அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சா? ஒன்றும் ஆகலை மேடம். 2வது அண்ணன் கல்யாணம் ஆகலை. நாங்கள் வந்து ஜோசியம் பார்க்கறதுக்காக இருந்தோம். போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீ இட்டுன்னு போயிட்டோன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. என் அம்மா இவன் எங்கன்னு தெரில காணோம். நான் ஊரில் இருந்தேன், விழுப்புரத்தில் இருந்தேன். என் அம்மா அண்ணனை காணோம், சின்ன அண்ணன் எங்கே தான் போனான்னு தெரில, நீ கிளம்பி வாமான்ட்டு எனக்கு ஃபோன் வந்துச்சு சாயங்காலமாக. சரிம்மான்ட்டு ஃபோனில் பேசினாக்கா, சரி ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம போக முடியும்னு நினச்சின்னு நாங்கள் ஒருத்தங்கிட்ட கடை வாங்கின்னு 200 ரூபாய் கடை வாங்கின்னு நான் மட்டும் நைட்டு 12 மணிக்கு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் இருந்தது. சரின்னு நான் விட்டேன். எங்கே நான் போனேன், அவங்க வீட்டில் இருந்தது. அண்ணியோட வீட்டிலேருந்து காலையில் வந்துச்சு. சரி நான் வந்தது கூட தெரியாமல் இருந்துக்கிறிய, பரவாயில்ல இருக்கட்டும். நீ எங்கே போன, நீ என்ன பண்ணிட்டு வந்துக்கிற, யார் ஒன்று எங்கே எடுத்துன்னு போயிட்டு சுற்றின்னு வந்தது நான் கேட்குறேன். எதுவுமே சொல்லலை, கம்முன்னுக்குது. இதுக்கு என்ன தான் மேடம் முடிவு? அவர் சின்ன அண்ணன் சொல்லுங்க மேடம். இப்போ இப்போ உங்க பெரிய அண்ணி கூட உங்க சின்ன அண்ணன் இருக்காரு சொல்றியா? வீட்டுக்கு தலை மருமவ, எல்லாத்தையும் தாங்கணும்னு பேரு. நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இவங்க என்ன வேலை பண்ணி இருக்குதுங்க. இந்த பொண்ணு ஏன் மேடம் எங்கள் வீட்டு குடும்பத்தில் இந்தமாரி அலகலப்பாக வைக்குது? என்னம்மா பிரச்சனை? இது எங்கள் பொண்ணு, 3வது பொண்ணு. பெரிய பையன் இறந்துட்டான். எப்படி இறந்தா நான் அதையும் சொல்லிடுறேன். சிவகாமியும் ஆயாவுக்கு வந்து 1 வருஷம் ஆன பிறகு தௌஷம் கொண்டாடினாங்க. கொண்டாட உடனே இவன் கையில் நான் எத்தனை ஆயிரம் இந்த சிவகாமி கொடுத்தா முருகா கையில் போய் நீ பழம் வியாபாரம் பண்ணுன்னு. எனக்கு பசி எடுக்குது, நான் எங்கே போய் பழம் வியாபாரம் பண்ணோம், எனக்கு நாஸ்ட் எதுனா வாங்கிட்டு வந்து கொடுன்னு சொன்னான். நான் பக்கத்தில் என் வீடு பக்கம் அங்கே இருந்துட்டேன். நாஸ்டா வாங்கிட்டு கொடுன்னு சொன்னதுக்கு தீய வார்த்தை அவரே பேசிட்டா. இந்த பொண்ணை சொன்னேம்மா ஆரம்பிச்சு இருக்கிறா, நீ வானா சாப்பாடெல்லாம் செய்துட்டு நம்மளை பார்த்துட்டு இன்னும் அதிகமாக பேசுவா, என்னால் முடியாது கிளம்பமான்ட்டேன் சொல்லிட்டு இதுங்கிட்ட சொல்லி நான் போயிட்டேன். எனக்கு கால் ஏறல, மறுபடியும் வந்துட்டேன். வந்த பிறகு என்னான்னு கேட்குது இந்த பொண்ணு, என்ன நினச்சிக்கண்ணா அவ்வளோதான். எப்படி இறந்தார் உங்க பையன்? செத்துருவனி வார்த்தை விட்டான். இவன் என்ன பண்ண, என்னாடி செத்துருவேன்னு சொல்கிற, என்ன நினச்சின்னு பேசுகிற, நான் என்னன்றேன் திட்டு கொடு, சாப்பாடு இந்த குழம்பை நான் சாப்பிட்டுட்டு உனக்கு நான் சம்பாரிச்சு நான் உனக்கு கொடுக்கணுமா. இந்த ஒரு வார்த்தை சொன்னான் மேடம். இந்த சிவகாமி தங்கச்சி முத்துலட்சுமி இந்த பெரிய ஜல்லிக்காரனை தூக்கின்னு ஓடாரா. நீ எப்படி அந்த அக்காவை கேட்கலாம், நீ என்ன நினச்சின்னு இருக்கிற, என் வீட்டில் என்ன காரியம் நடக்குது, நீ சோறு கேட்குறிய. நான் கேட்டேன்னா வியாபாரம் எப்படி நான் இப்போ செய்கிறது, நான் வயிற்றுக்கு நான் ஈரம் போட்டால் தான் நான் வியாபாரம் பண்ண முடியும்.
நான் சாப்பாடு தான் நான் கேட்டேங்க அக்காவை. அதோட போயிட்டாங்க. முன்னாடி நான் என்ன கேட்டேன், உன் தங்கச்சி இட்டுன்னு வந்துட்டு என்னை அடிக்கிறதுக்கு சொல்லிட்டு ஓடுறா தப்புன்னு அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா என்ன பண்ணுது, ஆதிலட்சுமி ஒரு கையில் மிளகாத்தூள் ஒரு கையில் கல் மேடம். என் பிள்ளைங்க அடிக்கிறாங்க மேடம். என் பிள்ளைய குமரி இருந்தது. என்ன பண்ணிட்டான், எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க. நாங்களே மடங்கி பார்த்தோம், எங்களையும் அடிக்கிறாங்க. விட்டுட்டு நாங்கள் ஒதுங்கிட்டோம். சரி சமாதானமாகி ஒதுங்கி போயிட்டோம். திருப்பி வந்தாலும் அடிக்கிறியா எங்கள்னு சொல்லிட்டு சிவகாமி, ஆதிலட்சுமி, முத்துலட்சுமி இவங்க 3 பேரை வந்து அவனை நிர்வாணத்தாடா அவ்வளோ தூரத்துக்கு நிர்வாணத்தாடா அடித்தாங்க. அடிச்சுட்டு லாஸ்ட்டு பையன் அவன் பேர் வெங்கடேஷ். அவன் என்ன பண்ண, என்னடா பொம்பளைங்கிட்ட நீ போறேன்னு சொல்லி இந்த முடியை பிடிச்சி தூக்கி ஒரு ஓதை விட்டுட்டான். இந்த அவமானம் தாங்க முடியாமல் என் பிள்ளை பெட்ரோலை ஊற்றி கொள்றதுக்கு நான் வேணும். பெட்ரோலை ஊற்றி கொள்றதுக்கு பெட்ரோலை ஊற்றி கொள்றதுக்கு வேலை இல்லை. அடையில வந்து நான் இவனை ஆக்சிடென்ட்ல சேர்த்துருந்தா கூட நான் சந்தோஷமா ஏத்துருந்துருப்பாம்மா. என்னால பெட்ரோல் ஊத்தினா அது கூட அசிங்கப்பட்டு செத்துச்சு பேர். என்னால அதான் தாங்க முடியல. அந்த மாதிரி அசிங்கம் போடக்கூடாது சொல்லிட்டு நான் வந்து இருக்கிறேன். வேற இல்லை, எனக்கு நியாயம் எனக்கு வேணும். என் பிள்ளை எனக்கு திரும்பி வேணும். இவனுக்கு நான் கல்யாணம் பண்றதுக்காக பஞ்சாங்கலாம் போய் பார்த்துட்டு நம்ம கேட்ட இடத்துல காசு கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாங்களே. இவனுக்கு சீக்கிரமா தவசம் முடிஞ்சு போச்சே. இவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு நான் இருக்கிறேன் மேடம். இந்த 3 நாள் இந்த மகன் எங்க இட்டுன்னு போனான்னு தெரியல. இப்போ உங்க பெரிய மருமக அவங்க சின்ன பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆமா, இந்த 3 நாளா எங்க வச்சிருந்தான்னு தெரியல. அம்மா எனக்கு நல்ல நியாயம் கிடைக்கணுன்றல உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன். நீ தான் என் பிள்ளைய திரும்பி கொடுக்கணும். எங்களால அந்த பக்கம் உட்காருங்க. உங்க பேருமா? சிவகாமிம்மா. எப்படி கல்யாணம் பண்ணீங்க உங்க பையனை? பெரிய எப்படி அப்பா அம்மா பார்த்து வச்சாங்க. அது எப்படி அவங்கள்ட்ட கேட்காம பார்த்து வைப்பாங்க? அவங்க வந்தாங்க மேடம். எங்க வந்தாங்க? தாலி கட்டுறப்பெல்லாம் இருந்தாங்க. தாலி கட்டுறதுக்கு மட்டும் வந்தா போருமா? மேம் அப்பா அம்மா அது பார்த்து வைக்கணும்னா பெத்தவங்களும் இருக்கணும். பெத்தவங்க அவங்க மேம் அவங்க ஒத்துக்குனாங்க அன்னைக்கு கல்யாணத்தில். என்னைக்கு பெரிய அப்பா அம்மா பார்த்து வச்சாங்க சொன்னீங்க? எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க. உங்க அப்பா அம்மா மட்டும் இருந்தா போருமா? எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க, எங்கள் பேரண்ட்ஸுங்க நிறைய சொந்தக்காரங்களாம் இருந்தாங்க. இவங்களும் கூட இருந்தாங்க. இவங்க இல்லை, இவங்க இருந்தாங்க. அது எப்படி பார்த்து வச்சாங்க? லவ் மேரேஜா? ஆமாம் மேம். அதே அப்புறம் என்ன பெத்தவங்க பார்த்து வச்சாங்க சொன்னீங்க? சும்மா போய் சொல்றதா? போயெல்லாம் பேச மாட்டேன் மேடம். கரெக்டாக தான் பேசுனேன். எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கும் மனசு ஒத்து போய் தான் கல்யாணம் பண்ணோம். அதை சொல்லாமா பெத்தவங்க பார்த்து வச்சாங்க சொன்னீங்க? எப்படி இறந்தாரு உங்க வீட்டுக்காரர்? சண்டை மேடம் 2 பேருக்கு. என்ன சண்டை? வீட்டில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? வீட்டில் வந்து அம்மாவோட அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுக்கு 1 வருஷம் திதி ஆச்சு. திதிக்கு போவான்லாம் சொல்லியிருந்தாரு. சரி அவர் பேச்சை கேட்டுன்னு தான் போனேன். போயிட்டு வந்தேன். நான் இவ்வளோ நேரம் அங்கே இருக்கிற இதெல்லாம் கேட்டார். நீ தான்மா போக சொன்னேன், அப்புறம் நம்மா கேட்குறேன்ட்டு கேட்டுன்னு இருந்தேன். இப்படியே குஷ்டு அந்த நேரத்துக்கு கூட்டி அதிகமாகி விட்டுச்சு அவருக்கு. குச்சாருன்னா அவர் பேச்சை கேட்க மாட்டார். பயங்கரமாக சண்டை போடுவார். அது மட்டும்தான் நடந்துச்சு. அஸ்டாரன்ட்டு அம்மா வீட்டில் போயிருந்தேன். அம்மா வீட்டில் போயிட்டு ஒளிஞ்சுன்னு இருந்தேன். அதங்கிட்ட இவர் போய் பண்ணின்னு வந்துட்டார் மேடம். என்ன பண்ணின்னு வந்துட்டார்? பெட்ரோல் ஊற்றிக்கினார். நீங்கள் ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவரை எதுக்கு பெட்ரோல் ஊற்றிக்கணும்? வேற எந்த பிரச்சனையும் நடக்கல மேடம். உங்கள் தங்கச்சி அடிக்கல அவரை? எங்கள் தங்கச்சிலாம் அடிக்கல மேடம். உங்கள் அம்மா அடிக்கல? யாருமே அடிக்கல. எங்கள் 3 பசங்களை கேட்டு பாருங்க, இல்லை அங்கே இருக்கிறவங்கள கூட கேட்டு பாருங்க. நான் நிற்கிறேன் மேடம். அவன் பசி எடுக்குது, ஒரு பிடி சாப்பாடு கூட நான் சாப்பிட்டுட்டு நான் கடைக்கு நான் போகிறேன் வியாபாரம் பண்ணேன்னு சொல்லி தான் அவன் கேட்டான். நீ கையில் நீ காசு கொடுத்த, நீ காசை கொடுத்துவ, நீ ஒரு நாஸ்டாகில் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்து, ஒரு சோறாகில் யாருக்கிட்ட வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கணும். எதுலையுமே இல்லாமல் தீய வார்த்தைகள் ரோட்டில் நின்றுக்குன்னு பேசினேன். பேசிட்டு அவங்க முத்துலட்சுமி என்ற பொழுது இந்த இப்போ ஜல்லிக்காரண்டி எடுத்து நான் வருது அடிக்கிறதுக்கு அவனை
ஜல்லிக்கரண்டி. மேம் நீங்க சொல்ற நீங்க அப்படியே நீங்க அவங்க பேச்சை நீங்க கேக்குறீங்கன்னா எனக்கு என் பேச்சு கூட நீங்க நம்பாதீங்க. ரெண்டாவது ஆதி அங்க லட்சுமி இருக்கிற ஊர் ஜனத்தை கேட்டுக்கின்னு நீங்க இது வந்து- நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அந்த நடவடிக்கை நான் சரணன்றேன் மேம். கல்லு மிளகாத்தூள் கேட்டுக்கணும். அருவாமான மேடம் எனக்கு இந்த முதல் புள்ள எவ்வளவு நாள் செத்த ஆச்சு? மாதிரி இந்த ரெண்டாவது புள்ள உங்க ஹஸ்பண்ட் இறந்து எவ்வளவு? இது 2 வருஷம் ஆகுது மேடம். பசங்களுக்கு எத்தனை வயசு? பொண்ணுக்கு வந்து 12 வயசு ஆகுது, பையனுக்கு 6 வயசு, சின்னவனுக்கு 5 வயசு. இப்ப யாரு கூட இருக்கீங்க? எங்க மச்சனு கூட தான் இருக்கிறேன். ஏன்? எங்க வீட்டில் தான் இருக்கேன். ஏன்? எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. அவர் வந்து எங்க குடும்பத்தை பார்த்துன்னு இருந்தாரு. சரி வெளியே போய் தப்பு பண்ணா அசிங்க நம்ம பசங்க லைஃப் போயிடுமேன்னு சொல்லிட்டு எங்க மச்சனை நாங்க 2 பேரும் இந்த மச்சினை இதுக்கு முன்னாடி எங்க போனா அவர் இறந்த பேர் தான் மேடம். 3 நாள்ல தான் 3 நாள்ல தான் இல்ல 3 மேடம். நாள்ல தான் 3 நாளா நான் சோறாக்கி வச்சு நான் தேடின்னு இருக்கிறேன். நீங்களே முடிவு பண்ணிக்கலாமா? நீங்களே முடிவு 3 நாளா நீங்களே முடிவு பண்ணிக்கலாமா மச்சனங்க கூட இருக்கலாம்னு? நீங்க வேலைக்கு போங்க. நாங்க வேலைக்கு தான் போறோம் மேம். வேலைக்கு போய் உங்க பிள்ளை இவங்களை பாருங்க. உங்களை பாக்குறதுக்கு ஆள் இருக்காங்க. அந்த அம்மா அதுக்கு பெத்து வச்சிருக்கு, பிள்ளைய பெத்து வச்சிருக்கு. அப்புறம் நாங்க 2 பேரும் ஒத்து போய் தான் மேடம் மெத்தோம். எங்க பிள்ளைங்க லைஃபுக்கோசம் தான் எடுத்தோம். நாங்க உங்க பிள்ளைங்க லைஃப் நீங்க பாத்துக்கணும். வெளியால போய் எடுக்க கூடாது மேம். வெளியால போய் கேட்க கூடாதுன்னு தான் எடுத்தேன். தனியா இருங்க. எடுக்கிறதுக்கு என்ன? அவங்க கல்யாணம் ஆகாத ஒரு பையன். நிமிஷம். அவங்க அம்மா அவங்க தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. அவங்க புள்ளிய கேட்டுக்கின்னு என்ன கேளுங்க. நீங்க என்ன கேட்டாலும் நாங்க பதில் சொல்லிட்டு போறோம். நான் எடுத்துட்டேன், நான் பண்ணிட்டேன்னு சொல்றது நீங்க மட்டும் முடிவு பண்ண பத்தாது. நாங்க பண்ணலன்னு சொல்ல மேடம். நாங்க 2 பேரும் ஒத்துப்பட்டு தான் எடுத்துக்கணும். இப்ப எங்க பசங்களை பார்க்க ஆரம்பிச்சாரு. அதுல இருந்து தான் நாங்க உங்க பசங்களை நீங்க பாருங்கம்மா, நீங்க பாத்துக்கோங்க, நீங்க சாப்பாடு போடுங்க. எப்படி மேம் எடுத்துட்டு பேர் ஊர் முழுக்க அசிங்கப்படுத்திட்டு இப்ப போயிட்டு வானான்னு விட்டு போனா எப்படி மேம்? நாங்களாம் நல்ல குடும்பத்து பிள்ளைங்க. நல்ல குடும்ப பிள்ளைங்க தான். அவன் ஒரு புடி சாப்பாட்டுக்காக பெற்ற கடவுளுக்கு தெரிஞ்சா போதும். அடிச்சு எனக்குன்னு பேசாத, உங்களுக்குன்னு பேசாதீங்க. கரெக்டா பேசி முடிவெடுங்க. நானும் ஒரு பொண்ணு தான். இப்ப முந்தா நேத்து தான் மாத்திரைய சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து ஒரு விஷயம் நான் கிளியரா சொல்றேன்மா. சொல்லுங்க. நீங்க பொண்ணு, நீங்க பையன், அதெல்லாம் எனக்கு கவலை இல்ல. சொல்லுங்க. அந்த அம்மாக்கு ஒரு புள்ளைய பலி கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு புள்ளதான் இருக்கான். அந்த பையனுக்கு நல்லா கல்யாணம் பண்ணோம். நாங்க தாலி பையனை வச்சுக்கணும்னு அவங்களுக்கு ஆசை. நாங்க தாலி கட்டி அது நீங்க மட்டும் முடிவு பண்ண பார்த்தா நாங்க கட்டிக்கணும். நாங்க 2 பேரும் கட்டிக்கணும். யாரு மேடம் வச்சு கட்டணும்? எங்க வீட்டுக்கு தண்ணியில நாங்க கட்டணும். நீங்க மட்டும் முடிவு பண்ண பார்த்தா பசங்க அந்த 5 பையன் என்ன வயசு சொல்றான் 3 வயசு கேளுங்க. சொல்றாங்களே. அந்த பையன் என்ன பண்ண அந்த பையன் என்ன சொல்றான் பாப்போம். யார வச்சு உங்க தாலி கட்டினாங்கன்னு கேளுங்க மேடம். முதல் கல்யாணத்துக்கும் அவங்கள்ட்ட கேட்கல. அது எப்படி மேம் கேட்காத? நீங்க எப்படி மேம் குடும்பம் நடத்தீங்க? நான் ஒரு ஏமாளின்னு சொல்லிட்டு நீங்க கரெக்டா பேசுறீங்க. அவங்க செய்யறாங்க. கேட்காத எப்படி எங்களுக்கு குடும்பம் விட்டாங்க? அவங்கள கேட்டீங்களா? நீங்க எப்படி ஒரு வீடியோ போட்டீங்க? அது அப்பா கேளுங்க. இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, நாங்க அத்தனை அப்பா பேர் அம்மா இருக்கிறாங்க, சொந்த பந்தம் இருக்கிறாங்க. அத்தனை பேர் அன்னைக்கு நான் எங்க நேத்து போனாங்க? சொன்னேன். ஏய் என்னைக்கு எங்க போனாங்க? அன்னைக்கு தாலி கட்டறப்ப எங்க போனீங்க? எங்க தாலி கட்டுறப்போ? இப்ப இவங்க பேசுறாங்க கரெக்டா. யாரு தாலி கட்டினப்போ? எங்க வீட்டுக்காரர் எனக்கு தாலி கட்டினாரு. அன்னைக்கு நீங்க கூட இருந்தீங்க. ஒரு வீடும் விட்டு போய்க்கிறீங்க. 3 பசங்களும் பெருத்தோம். அன்னைக்கெல்லாம் என் கவனம் இருந்தீங்க. என்ன கூப்பிடல கொள்ள நீங்க இத்தனை வருஷமா கேட்கல. அதுதான் முடிஞ்சு போச்சு. நீ கல்யாணம் பண்ணிட்டா இருந்துக்கோ சொல்லியாச்சு. ஆமா, இப்ப மறுபடியும் இன்னொரு பையனையும் கல்யாணம் பண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பண்றதா? நாங்க 2 பேரும் ஒத்துப்பட்டு தான் மேம் எடுத்தோம். அந்த பையன் என்ன சொல்றான் பாப்போம். நீங்களே கேட்டுக்கோ. தம்பி என்ன வேலை செய்றீங்க? மீன்பாடி ஓட்டுறேன். சரி. லோடு வண்டி. அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? தங்கச்சி ரொம்ப பிடிக்குமா? அண்ணன் இறந்து போனதுல பயங்கர வருத்தம் இருக்கா? சரி, உங்க அம்மாவுக்கு நீ இல்லாம வேற யாரும் இல்லை இப்போ தெரியும்ல? உங்க அம்மாவுக்கு தங்கச்சிக்கு உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு தெரியும்ல? நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அது அம்மாவுக்கு, அம்மாவையும் உங்க குடும்பத்தையும் பாதிக்கும் தெரியும்ல தம்பி? தெரியுமா தெரியாதா? உங்க அம்மாவுக்கு ஆசைபாசம் இருக்காது? சொல்லுங்க, நீங்க மனசு திறந்து என்கிட்ட பேசலாம். என்னப்பா பிரச்சனை? தைரியமா பேசுங்க, யாரையும் பயப்படாதீங்க. தைரியமா பேசுங்க. நீங்க பேசாம இருங்க. பயப்படுறேன். பேசாம இருங்க. சொல்லுங்க தம்பி. அவங்க ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்காங்க மேடம். யாருப்பா? எங்க அம்மா. எதுக்காக தெரில மேடம். சரி, அப்போ அந்த கடத்தை என்னால முடிஞ்ச அளவு பாதி குத்துன்னு வரேன். இன்னும் கூட குத்துன்னு தான் வரேன். அவங்க சரியில்லைம்மா, எனக்குலாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. நான் பண்ணி வைப்பேன் மேடம். நான் பண்ணி வைப்பேன். இந்த 1 மாசம் நான் பண்ணி வைப்பேன். அதனால தான் இவங்க கூட சேர்ந்து போய் வாரீங்களா? ஆமா மேடம். வேற கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு அப்படியெல்லாம் நினைக்காது. ஒருத்தரோட வாழும்போது அப்படியெல்லாம் நினைக்க கூடாது.
உங்களுக்கு உங்க அண்ணாக்கு பண்ணுறது துரோகம்னு உங்களுக்கு புரியலையா? அண்ணி யாரு? அண்ணிக்கு என்ன ஸ்தானம் தெரியுமா? இங்க பாருங்க, என்ன அம்மா ஸ்தானம். அண்ணி பாருங்க, அம்மாக்கு அடுத்தது பாரு அம்மாவா? அம்மாக்கு அடுத்தது அண்ணி, அம்மா ஸ்தானம். புரியுதா? அங்க வந்து ஒரு தப்பான உறவு இருக்கக்கூடாது. உங்களுக்கு அண்ணன் பசங்களை பார்க்கணுன்னு இருக்கா, அண்ணியை வந்து பார்க்கணுன்னு இருக்கா, அம்மா ஸ்தானத்தில் வச்சு அண்ணியை பார்க்கணும். ஒரு தப்பு நடந்து போச்சுன்னா பாருங்க, தப்பு நடக்கக்கூடாது. நடந்து போச்சுன்னா இந்த தப்போடையே வாழணும்னு நினைக்கக்கூடாது. உங்கள் அண்ணன் உயிரை விட்டார்ல, அவர் உன்னை மன்னிப்பாரா? மன்னிப்பாரா? பைத்தியக்காரத்தனம் பண்ணக்கூடாது லைஃப். நீ உனக்கு அவங்க மேல பரிதாபப்பட்டு பண்றியனா நீ செய்யறது தப்பு. நீ செய்யலாம், மச்சினா அவங்களோட பையனோட ஸ்தானத்துல இருந்து நீ என்ன ஹெல்ப் பண்ணலாம். அதுக்குன்னு புருஷனா போனன்னு இல்லை, அதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. நீ என்னென்ன காரணம் சொல்ற? இல்ல நான் அவங்கள மேல ஆசைப்பட்டுட்டேன், நாங்க 2 பேரும் உயிருக்குறா நேசிக்கிறோம் சொன்னா வேற. அது கூட கிடையாது. அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, நான் தாலிய போட்டுட்டேன், இந்த மாதிரி காரணம் சொல்ற. இப்படியெல்லாம் வாழ முடியாது. எனக்கு பார்க்கும்போது தப்பா இருக்கு. என்ன நிறைய விஷயங்கள் தப்பா இருக்கு. நீ பயப்படுற, உண்மையை பேசு. அதே மீறி இல்ல நான் அவங்கள உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன், நான் அவங்களோட தான் வாழ்வேன்னு சொன்னேன்னா நான் எதுவுமே சொல்ல முடியாது. அவ ஒரு காரணம் சொல்றா, நான் எப்படி ஆசைப்படுறேன். ஒரு நிமிஷப்பா. அவ வந்து அந்த பொண்ணு வந்து சிவகாமி வந்து என்னெல்லாம் சொன்னா, எனக்கு யார் இருக்கா, என்ன யாரு பாப்பா, எனக்கு கதி, எனக்கு காவல், இந்த மாதிரி பேச்சலுக்கெல்லாம் இடமே கிடையாது. திருமண வாழ்க்கைங்கிறது அது கிடையாது. சோறு போடுறதுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு புருஷன் தேவையில்லை, தனியா வாழ கத்துக்கணும். வீட்டுக்காரர் இருக்கிறப்பே தனியாக வாழ மாட்டாங்க மேம். இந்த காலத்தில் எல்லாத்தையுமே பார்க்குறோம். நீ ரொம்ப தெளிவா இருக்க. இதை பாருப்பா, உனக்கு ஃபர்ஸ்ட் கடமை உங்க அம்மா கிட்ட தான், உன் தங்கச்சி கிட்ட, அப்புறம் அண்ணனோட வைஃப். அந்த முறையில நீ அவங்கள பார்க்கலாம், அவங்களுக்கு உதவி பண்ணலாம், அவங்க குழந்தைங்களோட பொறுப்பு எடுத்துக்கலாம். அதுல இருந்து எந்த தவறும் கிடையாது. அதை விட்டுட்டு அவங்க சொல்றத கேட்டு அவங்கள பயந்துட்டு அங்க போய் இருக்கிறது தப்பான விஷயம். இல்லை, நீ தைரியமா சொல்ல என்கிட்ட, இல்லை நான் அவங்கள நேசிக்கிறேன், எங்களுக்கு 2 பேருக்கும் காதல் ஆயிடுச்சு, நான் அவங்கள அண்ணியா பார்க்கல காதலியா பார்க்கறேன்னு சொல்லு, ஓகே, அப்புறம் எனக்கு பேச்சு இல்லை. ஆனா நம்ம சமுதாயத்துல ஒரு உறவு முறை இருக்கு. அண்ணிங்கிறதுவளுக்கு அம்மா ஸ்தானம், அதுதான் நான் எனக்கு தெரியும். இப்போ நீங்க சொல்லுங்க. 2 பேரும் பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுறேன் மேடம். அவங்க தாலி இதெல்லாம் கட்டியாச்சு. அவங்கள காதலிக்கிறீங்களா? ஆமாம் மேடம். அவங்கள காதலிக்கிறீங்க, அவங்கள அண்ணியா பார்க்கல, அண்ணியா பார்க்கல. எப்போல இருந்து உங்களுக்கு இவங்களோட இப்படி பழக்கம்? இந்த 3 நாளா இவ்வளவு இருங்க. இட்டுக்குன்னு ஆமா, நீங்க சுத்தி ஆமா, வந்து தான் போல இருக்கு. ஆமா, நீங்க ஒரு கொஞ்சம் 5 பேச- மாசமா. எப்படி அவங்களோட பழக்கம் ஆச்சு? அண்ணன் இருக்கும்போது அவங்களோட பழக்கம் இருக்கா? இல்லை. அப்புறம் எப்படி பழக்கம் ஆச்சுப்பா? அண்ணன் இறந்துட்டு அதுக்கப்புறம் பேசாம தான் இருந்தோம். ஒரு 2 மாதம் கழிச்சு பேசினேன். பேச்சிலே அப்படியே இதுவாச்சு. அப்ப அவ்வளவுதான், உங்க அண்ணனுக்கு அவ்வளவுதான் மரியாதை. அவ்வளவுதான் மரியாதை இல்லப்பா? சரி மேடம், அவன் சொல்லிட்டான்ல, அவங்க லவ் வேணும், நாங்கள் 2 பேர் நாங்கள் இருக்கிறோம், அவங்க வேணும்னாலாட்டும் போட்டோம், நாங்கள் வேணும் எங்ககிட்ட வரட்டும். எப்படி இல்லை, அந்த பையனுக்கு அந்த மாதிரி ஒரு இமோஷனல் பிளாக்மெயில் கொடுக்காதீங்க. அவன் தெளிவாக முடிவெடுக்கட்டும், மிரட்டாதீங்க அவனை. நம்ம இடத்துல அவன் சொல்கிறான்ல, அவன் புரிஞ்சுக்காம பேசுறான், நான் என்னால் அவள்கிட்ட பேசுறதா இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட அவ காதுல வாங்கிக்கல. தப்பான உறவு இது. நீங்கள் தான் புரிய வைக்கணும். என்னன்னா, ஒரு கல்யாணம் ஆகி புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணறதுல தப்பே கிடையாது, மறுமணத்துல தப்பே கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்கு. வீட்டுக்காரர் இருக்கிறப்பயும் அதே மச்சனை கூட இருந்தவங்க தான் மேம் எல்லாமே. யாரெல்லாம்? அதே மச்சனை கூட வீட்டுக்காரர் இருந்து வீட்டுக்காருக்கே பார்த்துட்டு பிடிக்காத இன்னொரு கல்யாணம் பண்ணின்னு போனாங்க.
யாரை சொல்ற? சொல்றாங்களே முறை அது யாருன்னு இல்லைன்றாங்களே. கேட்கணும். கேட்கணும்ல அவங்க. கேளுங்க மேடம், நீங்களே யாருன்னு யாரை சொல்ற? எனக்கு கேள்வி கேக்குறாங்க. கேளுங்க madam, கடவுளுக்கு நீங்களே தெரிஞ்சா யாருன்னு போதும். கேளுங்க. யாரை சொல்ற? எங்களை கேட்டாங்களா உங்களுக்கு சொல்லி நிக்கிறேன். இவங்க சொல்றாங்களே இல்ல முறை madam, அண்ணின்றாங்களே. ஆ, இவங்களே கரெக்டா வீட்டுக்காரர் கூட குடும்பம் பண்ணல. யாரு? நாத்தனாரும். ஓ, அப்ப இவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு நீ சொல்ல யாரு வர. இது? நான் கெட்டுங்கன்னு சொல்ல மேம். என் நிலவரமே எனக்கே தெரியாது. கடவுள் எப்படி போடுறாருன்னு தெரியாது. வாழறதுக்கு புருஷன் இருந்தாதான் வாழணும்னு எல்லாம் கிடையாது. யாரோ ஒருத்தன் கூட இருக்கணுமா? யாருன்னா ஒருத்தவங்க கூட இருக்கணும்ன்றது இல்ல. அப்புறம் என்ன? என்னோட பொண்ணோட லைஃபுக்கோசம் தான் எடுத்து. உன்னோட பொண்ணோட லைஃபுக்கோசம் எடுக்கிறதுங்கிறது வந்து முறையா செய்யணும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க கூடாது. என்ன முறை இல்ல மேம்? முறையா செய்யணும். என்ன முறை? இது உனக்கு பையன் முறை. அதெல்லாம் இந்த காலத்துல யாரும் பார்க்க மாட்டாங்க மேம். யாரு பார்க்க மாட்டேங்க, நீயே முடிவு பண்ணிக்கிற? எல்லாத்தையுமே பாக்குறேன் மனசாலுங்களா. அது பார்த்துதான் தெரிஞ்சு பேசுறேன். உனக்கு இல்லைன்னா என்ன நான் வயசு? உங்ககிட்ட பேச மாட்டேன். 28 வயசு ஆகுது. 28 வயசுல உனக்கு எல்லாமே தெரியும், உலகமே தெரியும். என்ன தம்பி, ஆ. நான் உனக்கு எமோஷ்னலா இதெல்லாம் கொடுக்க மாட்டேன். சரி மேடம். கரெக்டான முடிவெடு. உங்க அண்ணனுக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரியும். நீ செய்யறத சரியா யோசிச்சு பாரு. நான் 2 பேரையும் பார்க்குறேன் மேடம். யார் 2 பேரு? அவங்களே பார்ப்பேன், அவங்களே பார்ப்பேன். அதெல்லாம் நான் ஒத்துமா, எனக்கு வேணாம் மேடம். அந்த அப்படி வேணாம். என் பேர பிள்ளை இவன் அண்ணன் விட்ட பிள்ளைங்க ஒரு பிள்ளைக்கு ஒன்று மேஜர் ஆகிற மாதிரி இருக்குது. இன்னொரு பையன் நல்லா அவ்வளோ பையன் சரி மேம். 1 வருஷம் 2 இன்னொரு வருஷம் பையன் இன்னும் இருக்குது. ஒரு பிள்ளைங்களை கூட இவங்க கேட்டது இல்ல. நீ என்ன கேட்காதீங்க, அந்த பசங்களே இட்டுன்னு வரேன், நீங்க கேளுங்க. ஒரு பிள்ளைங்களோட சாப்பிட்டியா கொண்டான்னு கேட்கறதில்ல. எங்க வீட்டுக்காரர் செத்தோனையும் அவர் வந்து எங்களை பார்க்க ஆரம்பிச்சார். ஏன் யாருமே ஆளு வீட்டுல இல்லைன்னா யாருமே உன்னுடைய பார்க்க- நிர்வாகம் சரியில்லை. ஆரம்பத்திலேயே நிர்வாகம் சரியில்லை. சரி, நாங்க என்ன மேம் ஒதுங்கி கண்டுபிடிச்சீங்க? போயிட்டோம். நீங்க சொல்லுங்க மேம். நான் பெரிய பிள்ளையாக்கு என்னைக்கு நீ தொட்டு நீ தாலி கட்டுகினியா, அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இப்போ மச்சனை இவன் லவ் பண்றானேன்னு இன்னைக்கு சொல்றானே. இந்த 11 வருஷத்துக்கு முன்னாடி இவன் எங்க போயிருந்தான் மேடம்? இவளுக்கு கல்யாணம் ஆனது இவனுக்கு தெரியுமா? இவன் எப்படி செத்தான்னு இவனுக்கு தெரியுமா? சரி நீங்க கேளுங்க மேம். அவருக்கு தெரியுமா பால்டாக்ஸ் தெரியாதா? ரோட்ல ரிக்ஷா ஓட்டுல இருந்தான். அடிச்சு என்னை சண்டை வாங்கி என்னை வெளியே விரட்டுவாங்க. நானும் இந்த பிள்ளையும் துணி மணி எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கின்னு இவங்கிட்ட தான் போவேன். இவன் எங்கெங்க எவன் பாப்பான்னு கேள்வி. எங்க பாக்குறானே, ஏமா இங்க போ, ஏமா அங்க போ. பீச்சில் கூட எங்களை இட்டும் போய் படுக்க போட்டு சாப்பாடு வாங்கி இட்டுன்னு வருவோம். ரிக்ஷா வண்டியில் உட்கார வச்சு. இன்னைக்கு எப்படி இவன் மாட்டினா அவங்ககிட்ட? வயிறு எரிது மேடம். ஒரு புள்ள எங்க எதிரில் எப்படி ஓடிச்சு மேடம். என் புள்ள போய் ஆம்பளை மாதிரி கூவாத்துல ஊந்துது. அவன் ஊந்தாச்சு, இதுவும் போய் ஊந்துது. அந்த நிலைமை இவனுக்கு வரக்கூடாதுன்னு தானே இன்னும் கஷ்டப்படுறேன். இவன் புரியாத மேடம். இவன் புரியாத இருக்கிறான். வண்டியில எல்லாம் கும்பலா அண்ணியும் தான் இருந்தது, பசங்கள்லாம் வச்சுன்னு இருந்தது. இதுதான். ஆனா இது அழுது வெளியே நின்னுச்சு. நான் மேல இருந்தேன் எங்க அண்ணன் கூட பெட்ல. இது எங்க இருந்தது? அந்த சாப்பாடுலாம் நான் அப்படி கூட என் பிள்ளை என்ன சொல்லிட்டு இருக்கான்? கொண்டு வந்து குத்து வச்ச சாப்பாடு பழிய சொல்லாத. அது கூட காலி ஆகல. நானே என் பொண்டாட்டி சோறு ஆக்கின்னு இருக்கும்போது ஸ்டவ் வெடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு உன்னை வாழ விட்டு போயிருக்கிறான். உன்னை பழி வாங்காத எல்லாத்தையும் எடுத்துன்னு வரேன் மேம். எங்க வீட்டுக்காரத்தோட எல்லாத்தையுமே எடுத்துன்னு வந்து காட்டுறேன் உங்ககிட்ட. இதுக்கப்புறம் இவங்க சொல்ற பொழிக்கெல்லாம் நான் பலி கட்ட ஆக மாட்டேன் மேம். நான் என்ன சொல்றேன்னா, அவனை விட்டுடு. பிள்ளைங்க இருக்குது இல்ல, பிள்ளைங்களுக்கு நல்லது கட்டுது செய்யணும், போகணும் வரணும்னு சொல்லக்கூடாது. அவரு விட்டு அவர் யாரு? அவர் எங்க வந்தாரு? அவர் யாரு? பார்த்து நான் எடுக்கல. அதெல்லாம் இல்ல. அவர் யாரு? இந்த பொண்ணோட ஆட்டிடியூடே சரி கிடையாது. அவர் அந்த யாரு? அம்மாக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கல. இவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. நாளைக்கு இதே கதிதான் இவங்களுக்குன்னு அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்ன பார்த்து நான் எடுக்கல. பையனை நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க வீட்டுல பார்த்தாங்க, நான் பையனை கெட்டிட்டேன். அப்ப எங்க பெத்தவங்களுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நீங்க எல்லாரும் எப்படி மேம் நீங்க வீடு புள்ளிய செத்து போயிடுச்சு சொல்லுங்க. இன்னொரு புள்ளி அவனுக்கு தெரியாத புள்ளிய இருக்கிறான். அவனு நான் தெரிய பார்த்துட்டு புரிய நிறுத்தினேன். 3 நாள் எங்க இட்டுன்னு போனேன் அவனை. 3 நாள் எங்க இட்டுன்னு போனேன். வெள்ளிக்கிழமை அமாவாசை, நிறைஞ்ச அமாவாசை, நான் கோயிலுக்கு போறேன். அவனை நான் கூப்பிடுறேன். அவ்வளவு சீக்கிரம் வந்து அவனை நீ எங்க இட்டுன்னு போன? 3 நாளா நான் தேடி நிக்கிறேன் மேடம். 3 நாளா நான் தேடி சோற வீட்டுல தான் இருந்தேன். இல்லையா? வீட்டுல எந்த வீட்டுல இருந்த? எந்த வீட்டுல இருந்த? எந்த வீட்டுல இருந்த? எந்த வீட்டுல இருந்த? இப்படி என்ன பார்த்து பேசு. எந்த வீட்டுல வீடியா 2 நாளா
சுடுகாடு மாதிரி இருந்துச்சு. பொண்டாட்டி வீட்டில் இருந்தேன். எந்த பொண்டாட்டி வீட்டில்? இதோ இதா. இது பொண்டாட்டியா? அப்போ எங்கள் பெரிய அண்ணனுக்கு யார் பொண்டாட்டி? யார் பொண்டாட்டி? இரியம்மா கம்னர். எங்கள் பெரிய அண்ணனுக்கு யார் பொண்டாட்டி? அவன் இல்லை, இப்போ தாலி கட்ட பொண்டாட்டியே ஏற்றுக்கினேன். யார் தாலி கட்டந்தே? இதெல்லாம் நியாயமா? நீ மேம் தாலி ஒருத்தருக்கு எதிர்த்து கட்டினா? ஏய், நீ தாலி கட்டினா? ஆமா, நான் தான் இப்போ எங்கள் அண்ணன் வர வை. போ வர போ நீ இப்போ எங்கள் அண்ணன் வர வை. வர வை. இப்போ எங்கள் அண்ணன் வர வை. நான் தான் கட்டினேன். என்னத்துக்கு தாலி கட்டினா? யாரை வச்சு தாலி கட்டினா? யாரை வச்சு தாலி கட்டினா? கேளுங்க மேடம். யாரோட வச்சு தாலி கட்டினா? தம்பி அவரு 2 நாள். நீ கேட்காத, நீ கேட்காத, நீ கேட்காத, தயவு செஞ்சு காலில் கேட்டே போ. போய் கேட்காத. என் பேரை சொல்ல உங்களா தகுதியே இல்லை. கிளம்புங்க மேடம் நான் உயிரா என்ன நன்றி அது மட்டும் இல்ல மேடம். மேடம் அது மட்டும் இல்ல. தெரியுமா உங்களுக்குலாம்? குடிச்சிட்டு இருந்தாலும் ஒரு மாதிரியா பேசுவோம், குடிக்காத இருந்தா ஒரு மாதிரியா பேசுவோம். சரிம்மா இப்ப குடிக்கல. சரி, நீங்களே கேட்டுக்கோங்க. அவ தாலி அறுத்தா எத்தனை வருஷம் ஆகுது மேடம்? எங்க அதெல்லாம் அண்ணனுக்கு வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். எங்க அண்ணனுக்கு அந்த பொண்ணு தாலி கட்டி பொண்ணு. சரி, அண்ணி தாலி அது கட்டி சொல்ல கூட உனக்கு நீ புத்தி இல்ல. எப்ப வந்து தாலி கட்டின? எத்தனை மாசத்துல நீ தாலி கட்டின? அது சொல்லி எனக்கு தெரியல. இல்ல நான் கேட்க போறது இல்ல. டேட் சொல்லிட்டா? சீட் எல்லாம் வெளியே இருக்குது. டேட் சொல்லிட்டா? 3ஆம் மாசம் 26ஆம் தேதி கட்டிச்சு. டேட் ஏதே வச்சுக்கிறேன். தாலி இவங்களெல்லாம் கட்டுறது வச்சு வந்து ஊரு முன்னாடி, சொந்தம் பந்தத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிய தாலி கட்டினா தான் அது தாலி கட்டினது. அவனுக்கு அப்பா ரூமுக்குள்ள கதவை இருக்கிறாங்க, சாத்தி அம்மா நாங்க 2 இருக்கிறாங்க. பேரும் தாலி கட்டணும்னு சொன்னா அது திருமணம் எல்லாம் ஆகாது. மேடம் அது கடவுளுக்கு தெரிஞ்ச இவனுக்கு போதுமா? அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்களாம்? இன்னும் நாங்க எல்லாமே இருக்கிறோம். இது அத்தனையா இருந்து எப்படி இவன் தாலி கட்டுவான்? கேளுங்க. உனக்கு சொல்லுங்க. யாருமே இல்லையா? உனக்குன்னு நாங்கல்ல. எப்படி தாலி கட்டினான்னு உனக்கு ஒரு கேளு. கடமை இல்லையா தம்பி? யாரை வச்சு இவன் தாலி கட்டினான்? இருங்க, கடமை இல்லையாப்பா? என்ன கடமை மேடம்? அம்மாட்ட ஒரு கடமை இல்லையா பையனா? அதெல்லாம் பார்ப்பேன் மேடம். அவங்கள நல்லா தான் எப்படி பாப்ப? ஏய், பெத்த புள்ளி ஃபர்ஸ்ட் புள்ளியே வந்து இவ்வளவு தொட்ட அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து உனக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட வந்துங்கன்னா ஊடா ஊரா எங்களை ரிக்ஷா வண்டியில் உட்கார வச்சு இட்டுன்னு போனால் சத்யா நகரில் வீடு வாடகையில் இருந்தான், பீச்சில் 1 மாதம் இருந்தான், பிளாட்ஃபாரத்தில் 1 வருஷம் இருந்தான். நீ இவ்வளோ மறுபடியும் இவகிட்ட வந்துட்டு நீ எப்படி எங்களை எப்படி பாப்ப? சொல்லு சரி, சொல்லு. நேத்து காலையில நடந்தது. நான் உன்னை எதுவுமே கேட்கல. நேத்து காலையில நான் இப்படி கிராஸ் ஆனேன். நீ வீட்டுக்குள்ள உக்காந்துருந்த. அது என்ன இது உன்னை பயமுறுத்துகிறான் மேடம். இந்த பாரு. நான் கேட்டது. இங்க வா. என்ன கேட்டு உன்ன? நான் கேட்டது. என் புருஷன் மாதிரிலாம் நீ எல்லாம் இருக்க மாட்ட. எதை வச்சு கேட்டு உன்ன? எதை வச்சு கேட்டா? அது நான் சொல்லிட்டேன். எதுக்கு நான் அந்த வார்த்தை கேட்டேன்னு சொல்லிட்டா? இவனை கேக்குறான் மேடம். நல்லா என் புளிங்க. புருஷன் மாதிரிலாம் நீ இரு, இருக்க மாட்டேன்னு நல்லா கேக்குறான். கேட்டுக்கின்னு பேசு. ஆரம்பிச்சிரு. நல்லா குளிச்சுட்டு நல்ல துணி போடு. ஒதுங்கி போ. ரீசெண்டா இரு. அவர் எப்படி ஒதுங்கி போ. இருந்தாரோ அதே மாதிரி இருந்தா சொல்லி கொடுத்தேன். கேள்வி எதிர்க்க வச்சு பேசிக்கின்னு முடிவெடுங்க. எதுவுமே காதுல வாங்காத அரைக்குறையா பேசக்கூடாது. என்னங்க மேடம் இது? என்னதான் இப்போ? ஆ? என்னதான் என்னவா? நீ அவளை விட்டு நீ ஒதுங்கினாண்டா. அவன் செத்தான். ஒதுங்கலாம் முடியாது. ஒதுங்கலாம் முடியாது. சரி, தாலி மேடம். கட்டியாச்சு மேடம். சரி, நான் என்ன சொல்றேன்? உன்னோட தலையெழுத்து நாங்க என்ன பண்ண முடியும்? சரி ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, வாழ்க்கை பூரா அண்ணனுக்கு உட்காரு, துரோகம் உட்காரு, பண்ண ஒரு நிமிஷம் குற்ற உட்காரு. உணர்ச்சியோட தாலிலாம் வாழ்ந்துக்கோ. தாலி கட்டியாச்சு மேடம். வெரி உட்காரு, குட் மேடம். சரி, உட்காரு, ஆனா சொல்லு மேடம். இறந்து போய் 7 மாசத்துல தாலி கட்டிட்ட நீ. உட்காரு ஒரு நிமிஷம் இரு அது மேடம். நாங்க 2 பேரும் குடும்பம் ரொம்ப நல்லவன். சரி மேடம். சொல்லிட்டு அவங்க அவன் கூட சொன்ன நான் மாதிரி இருக்கட்டும் வரவேண்டாம். மேடம். என் கூட போக மாட்டேன். சரி, ரைட்டு மேடம். அவன் சொல்லிட்டான்ல, நான் எங்கள் அம்மா கிட்ட போக மாட்டேன், என் தங்கச்சி கிட்ட போக மாட்டேன், நான் தாலி கட்டின்னு அவர் தான் குடும்பம் நடத்துறேன்னு அவன் சொல்லிட்டான்ல. ஓகே, என் பெரிய பிள்ளைங்க எனக்கு வேணும் மேடம். அவங்க முடிவு எடுத்துட்டாங்க, அவங்கள சேர்த்துருங்க. என் பெரிய பிள்ளைங்க என் பேர நியாயமான பிள்ளைங்க வேணும். விஷயம், நியாயமான விஷயம். நீங்க தாராளமா போய் ஏன் கொடுங்க. என்னடா? லைஃப்ல நான் நாளைக்கு அந்த பிள்ளைங்க இவங்கள பார்த்து அதுக்கு என் புள்ளியும் வந்தா இட்டுன்னு போ. கரெக்ட், என் புள்ளியும் வந்தா இட்டுன்னு போ. கரெக்ட். இட்டுன்னு போங்க மேம். நீங்க கரெக்டா சொல்றீங்க. என் Correct. புள்ளியும் வந்துச்சுன்னா இட்டுன்னு மேடம், போங்க. நான் வெளில போயிடுறேன். ஏன்னா அவங்களுக்கு பேசிக்கிறேன். ஏன்னா அவர் வாழ்க்கை அவர் முடிவு பண்ணிக்கணும். ஆமா. சரி போ. ஆமா வரமே. ஆனா அண்ணனுக்கு மட்டும் சூப்பர் அண்ணன் நீ. எனக்கு 2 அண்ணன் மேடம். நாளைக்கு இவங்க 2 பேரும் பார்த்துட்டு அந்த பிள்ளைங்களுடைய லைஃப் என்ன ஆகுது என் நாளைக்கு பிள்ளைங்க அதிகமா life பத்தி கத்துக்கோ. நீங்க நினைக்க நான் என்ன சொல்றேன் மேடம், உங்களுக்கு நான் வணங்குறேன். அந்த பிள்ளைங்க லைஃப் அதேதான் இப்பயே சொல்றேன் மேம். நானே அந்த பிள்ளைங்களை என்கிட்ட அனுப்பிச்சிருங்க. ஆமா, ஒரு விஷயமா நான் ஊர் அதெல்லாம் நைட்டு வேலைக்கு போயிடுவேன். ஆகாது. அதெல்லாம் சொல்ல அது எப்படி முடியாது. பெத்தவங்க பெத்தவங்களா? அப்ப உங்களை பெத்தது யாரு? பெத்தவங்களை பத்தி பேசாதீங்க.
பெத்தவங்களுக்கு உங்க கடமை செஞ்சீங்க, அந்த வயசு இருக்கிறப்ப அவங்க வாழ்க்கை அவங்க தெரிஞ்சு போக வேண்டியதாம்மா. பெத்தவங்களுக்கு கடமை செஞ்சீங்க. என் பிள்ளைங்களே நான் வானான்ட்டு அவங்க வயசுக்கு அவங்க வாழ்க்கையை தெரிஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்க ஆசைப்படுறது தான் நாங்க செய்தோம். ஆமா, விட நீ மாட்டேன் பெரிய தியாகி, எல்லாமே அப்படி நான் விட அதுதான் மாட்டேன். பேசுறாங்க. தியாகி. நான் விட மாட்டேன் மேடம். நீ விடாத ஒண்ணு என் பிள்ளைங்க வரணும். இவன் வந்து இன்னுமே தெரியாத இருக்கிறான் குழந்தை. குழந்தைதான். அவனை கெடுத்தவள, அவனுக்கு குடியை வாங்கி ஊத்துனவள, அவனை கெடுத்தவனல கையை பிடிச்சி உள்ள வலிச்சவள நீத்தான். நானா? நான் ஒன்னா சொல்லுவேன். நான் சொல்லல, இவனா என்கிட்ட சொல்லி அவன் தங்கச்சிக்கிட்ட சொல்லி இருக்கிறான். அவன் குப்பை நான் போல குப்பை, அந்த பொண்ணாத்தான் நான் போயிடும், என் கையை பிடிச்சி உள்ள வலிக்குது குப்பைன்னு இவனா தான் சொன்னவனே. நான் சொல்ல மேடம். பொய் சொல்லாத, அப்படிலாம் நான் பொய் சொன்னதே சொல்லாத, வச்சு நம்ம பண்றேன். பொய் சொல்லாத. எதை வச்சு நீ சொல்ற? எதை வச்சு? அப்படிலாம் நான் சொன்னதே ஏய், கிடையாது. அவன் செத்து, அவன் ஏன் தெரியுமா இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேன்? அவன் போனா போறான். அவனா மாதிரி நீ ஆயிடக்கூடாது, நீ நல்லா இருக்கணுன்றதுக்கு இவ்வளவு தூரம் நான் வந்து அவங்க கிட்ட நான் மன்றாடிக்கின்னு இருக்கிறேன். நீ என்னன்னாக்கா நான் செயின் போட்டுட்டேன், நான் தாலி கட்டிட்டேன், என்ன வார்த்தை பேசுற? எங்க வந்து உட்காந்து நீ என்ன வார்த்தை பேசுற? அப்படியே திரும்பி உன்னோட லைஃப் எப்படின்னு நான் போயிடுறேன். என்னடா கத்தையா சம்பாதிச்சு கூட அவனே மண்ணு இல்ல சாம்பலா போயிட்டான். நீ எந்த பக்கம், நீ அவரை பத்தி நீ எந்த மூலை யோசனை பண்ணிப்ப. அவர் எனக்கு இருக்கிறதா இல்லைன்னு நான் பார்ப்பேன். சரி சிவகாமி, ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லு. சொல்லுங்க. நீ செய்யறது கரெக்ட்னு உனக்கு படுதா? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கரெக்ட் மேம். ஏன் கரெக்ட் சொல்ற? வேற ஒருத்தவங்களை போயிட்டு என் பசங்க அப்பன்னு கூப்பிடக்கூடாது. ரோட்ல போறவங்க வந்து எல்லாமே சரி பாகமா ஒன்னா நினைக்க முடியாது மேம். உன் பொண்ணுக்கு என்ன வயசு? என் பொண்ணுக்கு 12 வயசு ஆகுது மேம். நான் இன்னொருத்தனை எடுக்கிறது பெருசு இல்லை, இன்னொருத்தனை எடுத்துட்டு நான் என் பொண்ணு மேல அந்த பார்வை போவோம், அது அசிங்கம் மேம். யாருமே கரெக்டா இருக்கணும்ல. உன்னை விட சின்ன பையனா அவரு? யார் வயசுல? அவரு கேளுங்க. அவர் வயசு, என் வயசு 28. உன் வயசுனா கேளுங்க. எனக்கு தெரியாதுமா, உனக்கு தெரியாது. வயசுனாமா 34 மேடம். அதுக்காக கேட்கல, நான் சும்மா ஜஸ்ட் கேட்குறேன். ஏன்னா நீ இவ்வளோ அதிகாரமா பேசுற, அவர் பயப்படுறாரு, உறுதியா ஒரு வார்த்தை சொல்ல ஏன் மாட்டேங்கிறாரு. மேடம், பெரியவனுக்கு 38 வயசு, இவனுக்கு மட்டும் எப்படி 34 வயசு ஆயிடும்? இருங்கம்மா. நான் என்னோட போகல மேம். எனக்கு பின்னாடி அக்கா தாச்சுல வாரான். நான் ஊர் ஜனத்துக்கிட்ட பேசி இவங்க பேசி அவங்க பேசல நான் குடும்பம் பண்ண போல. அவங்களாம் இவங்களாம் குடும்பம் பண்ணுறது, நான் தான் குடும்பம். ஏன் உனக்கு தொந்தரவு இருந்ததா தனியா வாழும்போது? எந்த தொந்தரவும் இல்லை மேம். அப்புறம் ஏன் இவர் வேணும்னா அவ்வளோ உறுதியா சொல்ற? தனியா குழந்தைங்களை வளர்த்த முடியாது அவனால? தனியா இருக்கலாம் மேம். ஒரு பொம்பளை எப்படி உலகத்து இந்த இவ்வளவு சரி, பெரிய அவன் city ல தனியா இருந்து பொம்பளை. மச்சனை விட்டுட்டு வேற எவ்வளவு பேர் இருக்கிறானுங்க? எனக்கு வேற பேர் நான் வெளியே இல்ல ரோட்ல பழம் விக்கிற இடத்துல இருக்கிறாங்க, நம்ம வீட்டாண்டி இருக்கிறாங்க. என்ன சொல்றான்னு புரியுது அவங்களுக்கு? புரியுதுங்க மேடம். ஒரு பொம்பளை புள்ள இருக்கு அவளுக்கு. எத்தனை பொம்பளை பசங்கம்மா? ஒரு பொண்ணு மேம். அதுதான் பெருசு, 12 வயசு. வெளிய போய் கல்யாணம் பண்ணா தப்பாயிடுமோன்னு பயப்படுறா. அப்போ இவன் கல்யாணம் பண்ணக்கூடாதா? அவன் புரியாதப்பா இவன் இருக்கிறான். என்ன சொல்றது அதை கேட்டு அப்படி இல்ல, நீ உனக்கு 3 புள்ள பெத்துவங்க, பொண்ணு மேஜர் ஆகிற வயசு இருக்குது. அவன் வந்து இன்னும் ஒரு புள்ள கூட பெக்காதவன். நீங்களே கேளுங்க. மேரேஜ் ஆகாத பையன், ஒரு மேரேஜ் ஆகாத பையன், அவனுக்கு குடும்பம்னா என்னன்னு தெரியுமா? குடும்பஸ்தானம் என்னன்னு தெரியாதா? ஒரு தெரியாத பையனை வந்து நான் இவனத்தான் நான் வேணும், இவனைத்தான் நான் வேணும்னாக்கா, இல்ல அவன் இஷ்டமா நம்ம இஷ்டமா? நான் விட மாட்டேன். இவன் தெரியாதவன் வந்து இருக்கிறான். நான் தாலி அவனுக்கு 34 வயசு ஆச்சுமா? 34 வயசு இல்ல மேடம், என் பெரிய பிள்ளைக்கு வந்து 38 வயசு, இவனுக்கு வந்து 29 வயசு, என் பொண்ணுக்கு 25 வயசு. சின்ன எல்லாம் 5 வருஷம் டிஃபரன்ஸ் தான். டிஃபரன்ஸான பிள்ளைங்க 5 வருஷம். 5 வருஷம்னா அவனுக்கு 33 வயசு ஆச்சா? அவருக்கு தெரியாமையா இருக்கும்? விட்டுருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. எப்படி மேடம் நான் விடுறது? வேற என்ன பண்ணறது? இல்ல மேடம், உங்க புள்ள சந்தோஷமா இருக்கணுமா வேண்டாமா? ஒரு நிமிஷம் கேட்டுங்க மேடம். எப்ப பார்த்தாலும் பெரிய புள்ள கதை இப்படிதான். எப்ப பார்த்தாலும் இவங்க கும்பலி சேர்ந்து அவனை அடிப்பாங்க, உதைப்பாங்க, அருவாமான கட்ட மிளகாத்தூள் எல்லாருக்குமே அடிப்பாங்க. இவனுக்கு நல்லா தெரியும். அடிக்க இட்டு போவாங்க அவனை பெரிய. பாருங்க, அவனுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லியாச்சு. அப்படியே அந்த பொண்ணு கூட தான் வாழ்வேன் சொன்னா அவங்களுக்குள்ள அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அது நல்லா போட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. சந்தோஷமா இருக்கட்டும். சந்தோஷமா எப்படி இருப்பான்? இருக்கட்டும்.
எரியுது 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 மேடம். மாதமான மாதிரியே வாடுவார் ஒரு காலம். இவன் வாழுவானா? இவளோட இருந்து இவன் வாழுவானா? உங்களால என்னம்மா பண்ண முடியும்? இவன் வாழுவானா? உங்களால முடியுமா? கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்தானா? எல்லாம் வாழ்ந்து கொஞ்ச காட்டுறேன். நேரம் யோசனை எப்படி வாழுவடா நீ? நான் வாழ்ந்து காட்டுறேன். ஒரு காலம் முடியாது. நான் வாப்பட மேடம், என் தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுங்க மேடம். அம்மா வாழ்ந்து சொல்லதெல்லாம் காட்டலன்னா சொல்லிட்டோம். பாரு, அங்கதானே இருப்ப. இல்லைன்னா நான் போய் இங்க இருக்க சாவு மாட்டேன். தந்தா உன் போய் முகத்துல சாவு. முழிச்சாலுமே எனக்கு பாவம். இனியும் என் முகத்துல நீ முழிக்க கூடாது, நானும் முழிக்க மாட்டேன். இது ஒன்னா சேலஞ்ச். இதே மாதிரி இவங்க அத்தை பையன் ஒருத்தன் இருக்கிறான். பாத முருகா ஆமா கல்யாணத்துக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் முருகா கல்யாணத்துக்கு please. பாத பூஜை பண்ணா அவங்க அத்தை பையன் அவனை கட்டிக்கிட்டானே. இன்னொரு பையன் இருக்கிறான். பேசுறீங்க. இல்ல இவன் தான் வேணும்னு சொல்றாள், அதுக்கு சொல்றேன் மேடம். இவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க பாத்துக்கோ. இவன் தான் வேணும்னு சொல்ற. இன்னொரு இவங்க அப்பா கூட பிறந்த அத்தை பையன் ஒருத்தன் இருக்கிறான். எல்லாத்தையுமே உலகத்துல ஏன் அவனை கட்டிக்கினா என்ன? இவன் தான் அத்தை பையனா? ரொம்ப கூச்சப்படுத்துறாங்க. இப்ப என்ன பண்ண போறா? நான் என்ன சொல்றேன், பண்ண போற? நான் இல்ல, அம்மா வெளியே சொல்றேன், கூட்டிட்டு நான் போங்க. சொல்றேன், Please. நான் சொல்றேன். நீங்க கிளம்புங்க. அவங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஏன் எழுந்து போற? உட்காரு போமா, நீ உட்காருப்பா. நீ உட்காரு. போ, நீ போமா வெளியில போ. உட்காரு. நீ ஏன் எங்க போற? உட்காரு. போ, நீ போ. அங்க போய் கழுத்திக்க போக்கோ. நான் ஒண்ணும் பண்ண போறதில்ல. நீ கேக்குற கேள்விக்கு நான் பதில் நான் சொல்றேன். மேடம் கேக்குற கேள்விக்கு நான் பதில் நான் சொல்லிக்கிறேன். நான் என்ன பண்ண போறேன்? போ. தம்பி, எங்க அம்மா கூட போங்க, கல்யாணம் பண்ணுங்க. அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுங்க, மச்சினனா இருங்க, குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ சித்தப்பாவா பண்ணுங்க. தப்போட வாழாதீங்க. அதான் முறை. அவ்வளவுதான் நான் சொல்வேன். தப்போட வாழாதீங்க. இல்ல மேடம், நான் அவங்களே பார்க்கணும் மேடம். அவங்கள பார்த்துக்கோப்பா. ஆனா புருஷனா இல்ல, மச்சினனா. ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு சொல்லுங்க. நீங்க செய்யறது தப்பு இல்லையா? அண்ணி கூட நீங்க அப்படி இருக்கலாமா? தப்பு தான் மேடம். அவ்வளவுதான் பாட்டம் லைன். உங்களுக்காக மட்டும் இல்ல, நாளைக்கு ஒரு முன் உதாரணமா ஒரு தப்பான விஷயம் இருக்கக்கூடாது. புரியுதா? ஏதோ தெரியாதனமா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஏதோ விபத்து நடந்தது. கொஞ்சம் விலகி இருங்க தம்பி, ஸ்ட்ராங்கா இருங்க. சரி மேடம். ஓகே, கூட்டிட்டு போங்க. ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் ஒதுங்க. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கணும். ஏன்னா அவனை நச்சு பிடுங்கிட்டு இருக்க கூடாது. நீங்களே அவனை ஓட்டி விட்டுறாதீங்க. சரியா? அந்த பொண்ணை கொஞ்சம் அனுப்புங்களேன். எல்லாம் கும்பலா போறேன் மேடம். மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. நான் இப்போ அவள்கிட்ட நீங்க சொன்ன விஷயத்த விவரமா சொல்லி விடுறேன். அதுக்கப்புறம் டிசைட். அம்மா, நீங்க உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது. உங்க பையன் பக்கத்துல போய் உட்காருங்க. அவனை ஒரு வார்த்தை குத்தி பேசுவோம். உங்க மருமகள் உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை தப்பா வார்த்தை வரக்கூடாது. வந்ததுன்னா அப்புறம் நான் கேரண்டி கிடையாது. அந்த பையன் உங்களை விட்டுட்டு போயிடும். புரியுதா? அவன் இன்னஃப் டென்ஷன் அனுபவிச்சாச்சு. அவன் ஒரு நல்ல விஷயம் தான் பண்ண போயிருக்கான், ஆனா மாட்டிக்கிட்டான். கரெக்டா நான் சொல்றது? நான் அந்த பொண்ணுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். கொஞ்ச நாள் விலகி இருக்கட்டும், அப்புறம் முடிவெடுத்துக்கிறேன். இது பாருமா, அந்த பையன் அவங்க அம்மா கூட வீட்டுக்கு போகிறான். கொஞ்ச நாளைக்கு விலகி இருக்கட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். புரியுதா? நீங்கள் பண்ணுறது வேலை பல பேருக்கு பார்க்கும்போது பல அண்ணிகளுக்கும் மச்சினர்களுக்கும் அது அவமானமாக இருக்கும். அப்படி செய்யக்கூடாது. மேம், நான் வெளியே போகிறேன் மேம். ஹலோ ஹலோ ஹலோ, எனக்கு என்னன்னா, ஒரு புருஷன் இல்லாமல் வாழ முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு அவ வந்துட்டா. அதுக்காக ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே போகலாம், இதுதான் நமக்கு பெஸ்ட் பெட்டு, நம்ம மச்சினனுக்கு திருமணம் ஆகலை அதனால நம்ம அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாங்கிறத ஆட்டிடியூட் தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பிரிஞ்சு இருக்கட்டும், அப்படியும் அவங்களுக்குள்ள அந்த அட்ராக்ஷன் இருக்குன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அவள் ஏதாவது பண்ணிப்பா, ஏதாவது ஆயிடுங்கிற பயத்தில் அந்த பையன் அவங்களோட வாழக்கூடாது. அவ்வளோதான் நான் சொல்ல வந்தேன். அந்த பொண்ணு தப்பான பொண்ணுன்னெல்லாம் சொல்லலை. அந்த பொண்ணோட எண்ணங்கள், அந்த பொண்ணோட ஐடியாஸ் ரொம்ப தப்பாக இருக்குது. அதுதான் நான் கண்டித்தேன். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.